இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த சூப்பரான பருத்தி பாலை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம உடம்புல இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் நம்ம பண்ணுது. உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி தருது. இதை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பருத்தி கொட்டையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இது எல்லா மளிகை கடையிலையும் ஹோல்சேல் கடையிலையும் கிடைக்கும். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னொரு தடவை சின்ன வடிகட்டிலையும் வடிகட்டிக்கிறேன், ஏன்னா இதில் கசடு நிறைய இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு திக்னஸ்க்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை அரைக்கும் போதே கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு திக்னஸ் கிடைக்கும். இதோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சிம்லேயே வச்சு 1/4 மணி நேரமாக கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வரும். இப்போ இதோட பாலும் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு வெள்ளை சேர்த்துக்கோங்க, இல்லைனா தெரிஞ்சு போயிடும். இது நம்ம உடம்புல போன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுது, செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது.